Praise the Lord. Praise the Lord. Greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். It's our great privilege to come before you and share the word of God through this online meet. இந்த ஆன்லைன் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். I thank Pastor Joel for giving this opportunity for us to come before you and preach the word of God. உங்களுடைய மத்தியிலே இந்த தேவ செய்தி கொண்டு வருவதற்கு காரணமாய் இருக்கிற பாஸ்டர் ஜோயலை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். As we all know, today is Independence Day. அனைவருக்கும் தெரியும் இன்னைக்கு சுதந்திர தினம். It is 75th year of freedom. இது 75வது ஆண்டு சுதந்திர விழா. This day is particularly celebrated as an Independence Day, as we all know that. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி இந்த நாள் குறிப்பிட்டதாக சுதந்திர தினம் என்று கொண்டாடப்படுகிறது. So what is freedom we are going to see through the scriptures. வேதாகமத்திலே சுதந்திரம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Okay, let us all turn our Bible to the Gospel of John chapter 8 verse 32. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். The word of God says, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, you shall know the truth and the truth shall set you free. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth shall set you free. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Amen. Hallelujah. Hallelujah. This is the 75th year of freedom. இது 75வது சுதந்திர தினம். We thank all the freedom fighters for giving us, for coming forward and giving their life for the country. சுதந்திரத்திற்காக போராடின அத்தனை தலைவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். And we thank God also. முக்கியமாக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். But is this the freedom which God wants us to live? இந்த சுதந்திரமே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Is this a freedom? இந்த சுதந்திரத்தையா? No, this is not a freedom. This freedom is for this country. இந்த சுதந்திரம் நம்முடைய தேசத்திற்கான சுதந்திரம். The freedom fighters, they fought for this country. இதற்காக போராடின தலைவர்கள் நம்முடைய தேசத்திற்காக போராடினார்கள். They gave their life for this country, for India. அவர்களுடைய உயிரையே இந்த இந்தியாவிற்காக கொடுத்திருக்கிறார்கள். But there is one man ஆனால் ஒரு மனிதன் இருக்கிறார், who gave his life for whole universe. ஆனால் ஒரு மனிதன் இருக்கிறார், அவருடைய ஜீவனையே இந்த முழு உலகத்திற்கும் கொடுத்தார். And his name is Jesus. and அவருடைய பெயர் இயேசு. Hallelujah. By shedding of his blood we have received the freedom in Christ. அவருடைய இரத்தத்தை சிந்தினதினாலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சுதந்திரம் அடைந்திருக்கிறோம். Hallelujah. We got freedom from the sin. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். We have got freedom from the slavery. அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். We have got freedom from the all kind of lust of this world. இந்த உலகத்தின் இச்சைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். We have got freedom from every curses. எல்லா சாபங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். Hallelujah. That is why the word of God says, you shall know the truth and the truth shall set you free. அதனால்தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், Who சத்தியம் விடுதலையாக்கும். Who is the truth and what is the truth? யார் அந்த சத்தியம்? எது அந்த சத்தியம்? People seek for truth and people seek as well as they seek for the freedom in this world. ஜனங்கள் சத்தியத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள், அதே போல சுதந்திரத்தையும் தேடிக் The கொண்டிருக்கிறார்கள். scientist seeks truth about the physical universe. விஞ்ஞானி உலகத்தை குறித்ததான உண்மையை தேடிக் The கொண்டிருக்கிறார். philosopher tries to discover truth about human existence. ஞானிகள் மனிதன் எங்கிருந்து வந்தான் என்கிற உண்மையை குறித்து தேடிக் The கொண்டிருக்கிறார்கள். psychologist looks for truth about the action and reaction of human mind. மனோதத்துவர்கள் மனிதனுடைய சிந்தையை குறித்ததான உண்மையை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். At the end, Gautama Buddha said, I am still searching for the truth. கடைசியில் கௌதம புத்தா சொல்லுகிறார், நான் இன்னும் சத்தியத்தை தேடிக் கொண்டிருக்கிறேன். At the very young age, he came out of his house of searching the truth. மிக சிறிய வயதிலேயே தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்த சத்தியம் என்ன என்பதை தேடி அடைந்தார். He meditated on many things.
அநேக காரியங்களை குறித்து வாசித்தார். And he read I think he read books and he searched for the truth. அநேக புத்தகங்களை வாசித்து சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள The விரும்பினார். people who saw him, they said, "Oh, this is the truth. This man is a true man. He knows God." And maybe some people they believe that he is the God. அவரை பார்த்த ஜனங்கள், ஐயோ இந்த மனிதர் தான் உண்மை, இந்த மனிதர் தான் சத்தியம், இவர்தான் கடவுள் என்றே கூட நினைத்தார்கள். But if we ask Gautam Buddha, have you received the truth yet? நீங்கள் சத்தியத்தை அறிந்தீர்களா என்று கௌதம புத்தாவிடம் நாம் கேட்டால், he will say, I have not yet received the truth. I am still searching the truth. அவர் சொல்வார், சத்தியத்தை இன்னும் நான் தேடிக் கொண்டிருக்கிறேன். The word of God says, whoever seeks him will find. கர்த்தருடைய வேதாகமம் சொல்லுகிறது, தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். Hallelujah. Whoever will seek, they will find. தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். Whoever will ask, they will receive. யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். And whoever knocks, the door for them it will be opened. யார் கதவை தட்டுகிறார்களோ அவர்களுக்கு திறக்கப்படும் என்று Hallelujah. Hallelujah. If we truly seek the truth, நாம் உண்மையாகவே சத்தியத்தை தேடினோமானால், which means I want to tell you what is the truth. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சத்தியம் என்ன என்று. In the Bible God said, Jesus said, வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், I am the truth I am the truth, the way and the life. நானே உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Hallelujah. I am the way, the truth and the life. நானே உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். He himself is a truth. அவரே சத்தியமாய் இருக்கிறார். Hallelujah. He himself is a truth. அவரே சத்தியமாய் இருக்கிறார். There is no other way to receive heaven. பரலோகத்திற்கு செல்வதற்கு வேற எந்த வழியும் கிடையாது. There is only one way. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. That is only truth. ஒரே சத்தியம் தான். And that is Jesus. அவர் இயேசு கிறிஸ்துவாய் The word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, whoever believes in him, அவரை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் shall not perish but have eternal life. அவர்கள் அழிந்து போவதில்லை, அவர்களுக்கு நித்திய ஜீவன். So if you believe in the truth which is Jesus, you will have eternal life. நீங்கள் சத்தியத்தை நம்பினீர்களானால், சத்தியமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்பினீர்களானால் உங்களுக்கு நித்திய ஜீவன். Hallelujah. And if you will receive that truth, if you will receive the truth in your life, that truth will set you free from every clutches of Satan. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால், பெற்றுக்கொண்டீர்களானால், அந்த சத்தியம் உங்களை எல்லா விதமான சாத்தானுடைய பிடிகளிலிருந்து உங்களை விடுவிக்கும். People seek for truth in many places. ஜனங்கள் அநேக இடங்களிலே சத்தியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். They do many things. அவர்கள் அநேக காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். They do many religious acts to receive the truth. அநேக செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் சத்தியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள. But at the end they lose their faith, they lose their hope and they end up in a बहुत ही परेशानी में वे लोग चले जाते हैं. சத்தியம் என்ன என்பதை தேடி அநேக காரியங்களை குறித்து செய்தும் கடைசியில் அவர்களுக்கு கிடைப்பது ஏமாற்றம் மாத்திரம்தான். Hallelujah. 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 You shall know the truth and the truth shall set you free. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Maybe you might not be knowing about us. உங்களுக்கு எங்களை குறித்து தெரிந்திருக்காது. I want to tell you about us, who we are and from where we are. எங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன், எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்பதையும் சொல்ல விரும்புகிறேன். My name is Jaziel Rai and my wife is Gifta Rai. என்னுடைய பெயர் ஜாசியல் ராய், என்னுடைய மனைவியின் பெயர் கிஃப்டா ராய். We as a family we are serving in North India as a missionary. நார்த் இந்தியா, வட இந்தியாவிலே நாங்கள் மிஷனரியாக கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். God has given us a church ministry. கர்த்தர் எங்களுக்கு சபை ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். My dad came from Tirunelveli to Nagpur. திருநெல்வேலியிலிருந்து நாக்பூருக்கு என்னுடைய தந்தை பயணம் செய்தார். If you don't know about Nagpur is the center part of India. நாக்பூரை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், நாக்பூர் இந்தியாவின் மையப்பகுதியில் இருக்கிறது. And God has called my dad to come to North India to serve the Lord.
தேவன் என்னுடைய தந்தையிடத்திலே பேசினார், நீ நாக்பூர் பட்டணத்திற்கு சென்று வட இந்தியாவிற்கு சென்று நீ எனக்காக ஊழியம் செய்ய. It has been 26 years we have been serving in North India. 26 வருடமாக நாங்கள் வட இந்தியாவிலே நாங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தோம். There are so many trials and there are so many problems and persecution, so many things are going on. எங்களை சுற்றிலும் அநேக பிரச்சனைகள், அநேக எதிர்ப்புகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். But then also we are faithfully working for God. ஆனாலும் நாங்கள் கர்த்தருக்கென்று உண்மையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். You know why? ஏன் தெரியுமா? Because we have received the truth. ஏனென்றால் நாங்கள் அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டோம். Hallelujah. Hallelujah. We got the truth. நாங்கள் அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டோம். We got the true God. நாங்கள் உண்மையான தேவனை அறிந்து கொண்டோம். We knew that Jesus has called us for the great ministry in Nagpur. நாக்பூர் பட்டணத்திலே ஒரு பெரிய அற்புதமான ஊழியத்திற்காக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் And we knew that Jesus is the only God. எங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உண்மையான தேவன் என்று. And we are not ashamed to preach the gospel among the Gentiles. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நாங்கள் என்றும் வெட்கப்பட்டதே இல்லை. Wherever I go, எங்கே நான் சென்றாலும், if I go to a shop, ஒரு கடைக்கு சென்றாலும் சரி, I find opportunity to preach the gospel to them. அங்கே எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லவிட வேண்டும் என்று வாய்ப்புகளை தேடுவேன். Anywhere I go to a kirana shop, ஒரு மளிகை கடைக்கு சென்றாலும் I'll go there, and if I get a chance, if I get opportunity, I seek for the opportunity. I find the opportunity to come. ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம சொல்லிரலாமேன்னு சொல்லி அனைத்து வாய்ப்புகளையும் நான் As soon as I get that situation, I get that time, I preach the gospel to them. நேரம் வாய்த்ததும் நான் அந்த உபதேசத்தை நான் அவர்களுக்கு உபதேசிப்பேன். I am not ashamed to preach the truth about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான உண்மையை பேசுவதிலே அவர்களுக்கு சொல்லுவதிலே நான் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை. Hallelujah. People are dying in sin. ஜனங்கள் பாவத்திலே மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். We have to bring them to the knowledge of Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஞானத்திலே நம்ம அவர்களை கொண்டு வர வேண்டும். It is your and my responsibility as a believer, as we have received Christ in our life as a personal savior. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம் விசுவாசிகளுடைய பொறுப்பிலே அந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். It is our responsibility to preach the gospel among them. நம்முடைய கடமையாய் இருக்கிறது அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது. Because people are in bondage. ஏனென்றால் ஜனங்கள் கட்டுகளுக்குள்ளே இருக்கிறார்கள். People are dying in sin. People are dying in curses. ஜனங்கள் பாவத்திலேயும் சாபத்திலேயும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். We have to preach the truth among them. அவர்கள் மத்தியிலே சத்தியத்தை நாம் தெரிவிக்க வேண்டும். They don't know the truth. அவர்களுக்கு சத்தியம் தெரியாது. God has anointed you. கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். God has appointed you. கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். If you are called, if you have received Christ, there is a reason behind it. நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. God is calling you today to preach, to come out of the house and preach to the people around you. கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் வெளியே வந்து உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உண்மையை சத்தியத்தை தெரிவியுங்கள் என்று. Preach the truth. உண்மையை நீங்கள் அறிவியுங்கள். And the truth is Jesus. அந்த உண்மை அந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து. Hallelujah. 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 The scripture says in Colossians chapter 1 verse 16. கொலோசியர் 1:16 சொல்லுகிறது. By him all things were created. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. There is something that holds and in him all things consist. அவருக்குள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. Hallelujah. Hallelujah. By him all things are created. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. And in him all things consist. எல்லாம் அவருக்குள் நிலைத்து நிற்கிறது. Hallelujah. You know the globe, you know the earth. உங்களுக்கு பூமியினுடைய உருண்டை தெரியும். How it is hanging, what support does it have? எந்த ஒரு சப்போர்ட்ல அந்த பூமி உருண்டை நிற்கிறது. What support it is having? எந்த ஒரு உதவியோடு அது நிற்கிறது. Scientists are finding there is no support.
விஞ்ஞானிகள் இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல எந்த ஒரு உதவியும் இல்லை அந்த பூமிக்கு. Till now they are not able to find out how it is hanging. இன்று வரைக்கும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை எப்படி அந்த பூமி உருண்டை தனியாக நின்று கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. If there is a fan, if you want to fix the fan, ஒரு ஃபேன் மாட்டணும்னு சொன்னா you need a support for it. அதுக்கு ஒரு உதவிகரம் தேவை. Hallelujah. How many of you are understanding it? எத்தனை பேருக்கு இது புரியுது? If you want to fix the fan, this fan, இந்த ஃபேனை மேல மாட்டணும்னு சொன்னா you need a support, you need a rod, and you need some gadgets for that. அதை மாட்டுவதற்கான சில பொருட்கள் தேவைப்படுகிறது, அந்த கம்பி தேவைப்படுகிறது. But this whole earth is hanging in itself. ஆனால் இந்த முழு உலகமும் இந்த பூமி உருண்டையானது தன்னந்தனியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. It is not hanging itself by itself. அது தன்னந்தனியாகவே அது தொங்கிக் கொண்டிருக்கிறது. It is God who is holding the globe, whole earth. அது தேவனுடைய கரம் அந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறது. Hallelujah. It is God who is holding the earth. அவருடைய கரங்களினாலே அந்த பூமி உருண்டையை தாங்கிக் கொண்டிருக்கிறது. My dear beloved, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, if God will take hand for 5 seconds from you, கர்த்தருடைய கரம் உங்களை விட்டு 5 செகண்ட்ல எடுத்து போட்டாலும் சரி, we would blow apart. We will not live in this earth. நாம் தெரிந்து விடுவோம். இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது. We can't live if he takes out his hand upon us. நம் மேல் வைத்திருக்கிற அந்த கரத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டால் நம்மால் உயிரோடு இருக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Many people in this world, they reject the truth. அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே உண்மை வேண்டாம், உண்மை தேவையில்லை என்று சொல்றாங்க. You might be going and preaching the gospel to the non-believers who don't know about Christ, and they might have rejected, and you might have நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை நிராகரித்திருப்பார்கள். அதனால நீங்கள் சோர்வடைந்திருப்பீர்கள். But I want to encourage you. ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Do not be discouraged. நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். Do not be dismayed. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. Oh, go on, preach the gospel to the people. தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கியுங்கள். Hallelujah. If they reject you also, அவர்கள் உங்களை தள்ளினாலும் சரி, don't worry about them. அவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். You just go and preach the truth among them. சத்தியத்தை மாத்திரம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டே One day they will come to the knowledge of Christ. ஒரு நாள் தேவனை குறித்து அறிகிறதான அறிவிலே வருவார்கள். Hallelujah. They will say, அவர்கள் சொல்வார்கள், this sister has come. One day I was broken and I lost the hope. This sister came and preached the gospel. That day I rejected, but now I have received Christ in my life. நான் சோர்ந்து போய் ஒடுங்கி இருந்த நேரத்திலே இந்த சகோதரி அந்த நேரத்திலே என்னிடத்திலே வந்து சத்தியத்தை எனக்கு அறிவித்தார்கள். நான் அவர்களை நிராகரித்தேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரிகிறது, இன்றைக்கு எனக்கு புரிகிறது சத்தியம் என்ன என்று அவர்கள் சொல்லுவார்கள். Hallelujah. 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 We have to live a holy life. நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். We have to live a sacrificial life. ஒரு தியாகமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். Hallelujah. Hallelujah. We have to come out of the bondages. நாம் கட்டுகளிலிருந்து வெளியே வர வேண்டும். How we will come out? எப்படி அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வருவோம்? When we believe in Christ. When we believe in that truth. நாம் இயேசு கிறிஸ்துவாகிய சத்தியத்தை நம்பும்போது, many people say, அநேக ஜனங்கள் சொல்வார்கள், I want to come out of this sin. I want to come out of this sinful nature. இந்த பாவமான இந்த வாழ்க்கையிலிருந்து, இந்த பாவமான சூழ்நிலைகளிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சொல்வார்கள். I want to come out of the guilt. I want to come out of the fear. இந்த பயத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சொல்வார்கள். I want to come out of this curse. இந்த சாபங்களிலிருந்து, குற்ற மனசாட்சிகளிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். I want to come out of this drinking habit. குடி பழக்கத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சொல்வார்கள். I want to come out of the adultery. விபச்சாரத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சொல்வார்கள். They say and they take a decision. அவர்கள் சொல்லி ஒரு முடிவை எடுப்பார்கள். But next what happens? ஆனால் அடுத்து என்ன நடக்கும்? They again go into that trap of the Satan. அவர்கள் திரும்பவும் அந்த சாத்தானுடைய பிடிக்குள்ளே பிடிபடுவார்கள். Hallelujah. We need to take a commitment, a decision to live a holy life. நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழுவதற்கென்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். Hallelujah. God demands a commitment in our life. கர்த்தர் நம்முடைய
ஒரு தீர்மானத்தை எதிர்பார்க்கிறோம். When we give our life to Christ, to him, நாம் கிறிஸ்துவுக்கு என்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்போது he opens the doors of mind in the most glorious way. அவர் நமக்கென்று अनेक வாசல்களை மிக அற்புதமான வழியிலே திறப்பார். Why I am telling this? நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? Because there are so many Christians, ஏனென்றால் अनेक கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். those who come to church, அவர்கள் சபைக்கு வருவார்கள். those who know Jesus, those who know the truth, இயேசு கிறிஸ்துவை நன்றாக தெரியும், சத்தியம் என்ன என்பதை நன்றாக தெரியும். but they don't want to walk in that truth. ஆனால் அந்த சத்தியத்திலே நடக்க அவர்களுக்கு மனதில்லாதிருப்பார்கள். Still they are walking in sinful nature. அவர்கள் இன்னமும் அந்த பாவமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். Still there is no revival in the church, in the family, in the personal life. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சபையின் வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இன்னும் ஒரு எழுப்புதலை காணாது. Yes, people say I am going to church, I am praying, but there is no revival in the personal life. அவர்கள் சொல்வார்கள் நான் சபைக்கு போகிறேன், ஜெபம் செய்கிறேன், ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு எழுப்புதலும் இல்லாமல் இருப்பார்கள். We could not see any blessings in their life. அவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் நம்மால் காண முடியாது. Why? ஏன்? Because there is some secret sin hiding in their life. ஏனென்றால் சில ரகசிய பாவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கு. Hallelujah. People say I'm praying, pastor, I'm praying, but nothing is happening. ஜனங்கள் சொல்வார்கள் நான் अनेक ஜெபம் பண்ணுகிறேன் பாஸ்டர், ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. But when we ask their family members, they will say, pastor, why திறந்தாலே போய். நம்ம அவர்களுடைய குடும்பத்தாரிடம் கேட்கும்போது அவர்கள் சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் வாய் திறந்தாலே போய். நான் இவ்ளோ ஜெபிக்கிறேன், நான் இவ்ளோ பண்றேன், நான் இவ்ளோ சர்ச்சுக்கு போறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒன்னும் ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? ஏன்னா நீங்க சீக்ரெட், you are hiding, you are in the trap of secret sin. ரகசிய பாவம் என்கிற வலைக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். Hallelujah. When you come out of that, நீங்கள் அதிலிருந்து வெளியே வரும்போது you will see a great blessings. நீங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை, अनेक ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். You will see your prayer has been answered. நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. Hallelujah. The word of God says in John 3:7, யோவான் 3:7 சொல்லுகிறது, you must be born again. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். It is not an optional. அது ஒரு வாய்ப்பு அல்ல. It is a demand from God. You should be born again. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை கட்டளையாக சொல்லுகிறது. There are so many people who read the scriptures. Jewish, they read the scriptures, they follow the scriptures, but they don't believe the Messiah has already come. யூதர்கள் இந்த வேதாகமத்தை अनेक முறை படித்திருக்கிறார்கள், படித்துக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் இன்னமும் மேசியா வந்துவிட்டார் என்பதை அவர்கள் நம்பவில்லை. Christ has already come and died for them, and he went also. இயேசு கிறிஸ்து முன்பதாகவே அவர்களுக்கு வந்துவிட்டு அவர்களுக்காக மரித்து அவர் பரலோகத்திற்கு ஏறிவிட்டார். But they still don't believe. ஆனால் இன்னமும் அவர்கள் நம்பவில்லை. This is the life of some Christians. I'm not blaming anyone, but this is the problem of many Christians. நான் யாரும் குறை சொல்லவில்லை, ஆனால் இதுவே अनेक கிறிஸ்தவர்களுடைய குறையாய் இருக்கிறது. We know the truth, நமக்கு சத்தியம் தெரியும், but we don't want to follow Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நாம் தயாராக இல்லை. We don't want to walk according to the will of God, according to the Bible. தேவனுடைய சித்தத்திற்கு ஏத்தாப்ல, வேதாகமத்திற்கு ஏத்தாப்ல நம்ம நடக்கிறதுக்கு தயாராக இல்லை. God has already given us a free life, freedom in our life. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரத்தை, விடுதலையை கொடுத்து விட்டார். God, he has freed us from every penalty of sin. பாவத்திலிருந்து நம்மளுடைய தண்டனையை அவர் அகற்றி விட்டார். Hallelujah. He has broken the law. அவர் நியாய தீர்ப்பை உடைத்து விட்டார். Hallelujah. Now we are not the sinners. நாம் பாவிகள் அல்ல இனி. Hallelujah. We have overcome the sin through Christ. நாம் பாவத்தை மேற்கொண்டு வந்து விட்டோம் இயேசு கிறிஸ்துவினாலே. Hallelujah. You have to believe this.
நீங்கள் அதை நம்ப வேண்டும். You have to come out the secret sins. அந்த ரகசிய பாவங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். When we come out of that, நாம் அதிலிருந்து வெளியே வரும்போது we will see a great blessings in our life. மகிமையான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் Hallelujah. Hallelujah. God, Christ has already paid the penalty of our sin. நம்முடைய பாவத்திற்கு இருப்பதான தண்டனையை கர்த்தர் ஏற்கனவே அதை ஏற்றுக்கொண்டார். He has died for you and me. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து விட்டார். The sinners who have failed to fulfill the law, the sinners who have broken the law, நியாய தீர்ப்பை உடைத்த பாவிகள், for them God, Christ has given his life. அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து அவருடைய உயிரையே கொடுத்தார். Jesus took all the sin. He took on him. எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் அவர் மேல் அவர் so that he became sin. ஏனென்றால் அவர் பாவியாக வேண்டும் என்று. He took all the judgment of our sin. நம்முடைய எல்லா பாவங்களுக்கு ஏற்பதான நியாய தீர்ப்புகளை அவர் தன்மேல் சுமந்தார். Hallelujah. Yes, I have sinned. நான் பாவம் செய்திருக்கிறேன். Yes, I have sinned. நான் பாவம் செய்திருக்கிறேன். I have broken the God's law. கர்த்தருடைய கட்டளையை நான் மீறிவிட்டேன். But I will not have to face the judgment. ஆனால் நியாய தீர்ப்பை நான் எதிர்கொள்ள வேண்டியது. Why? Because I have received the truth. ஏனென்றால் சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். Hallelujah. Price. I don't have to pay a price. அதற்கான விலையை நான் கொடுப்பதற்கு அவசியமில்லை. Hallelujah. Because already someone has paid a price for me. ஏனென்றால் ஏற்கனவே ஒருத்தர் அதற்கான காரியங்களை செய்து முடித்து விட்டார். Hallelujah. I am not chosen for the hell, but I am chosen for heaven. I am chosen for the eternal life. நான் நரகத்திற்கு என்று தேர்ந்தெடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய அந்த நித்திய ஜீவனுக்கு என்று நான் Hallelujah. Still many people are saying I'm struggling like anything. இன்னும் अनेक ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் அவ்வளவு பாடுபடுகிறேன் என்று. Why? ஏன்? Because you have not received the truth in your life. ஏனென்றால் சத்தியத்தை இன்னும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே Because when you receive the truth in your life, அந்த சத்தியத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும்போது the truth will set you free. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Amen. Hallelujah. Today the truth will set you free. இன்றைக்கு இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Hallelujah. How many of you believe that this truth is going to set you free today? இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You might be struggling from many years from pain and disease. अनेक வருடங்களாய் வலியிலும் வேதனையிலும் வியாதியிலும் நீங்கள் கஷ்டப்பட்டு You might be seeing so many locked doors in your life. अनेक மூடின கதவுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். But today I want to encourage you. ஆனால் இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்த If you receive the truth, நீங்கள் சத்தியத்தை தெரிந்து கொண்டீர்களானால், if you give your life to walk according to Christ, கிறிஸ்துவினுடைய வழியிலே நீங்கள் நடப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தீர்களானால், hallelujah, that truth will set you free. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You will receive a joy in your life. ஒரு பெரிய சந்தோஷத்தை சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். Hallelujah. I want you to give your life to Christ today, my dear believers. உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவிற்கு என்று நீங்கள் கொடுக்க வேண்டும். There are so many hidden sins. அநேக மறைக்கப்பட்ட பாவங்கள் இருக்கிறது. Today God is telling you and me இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லுகிறார், to come out of that secret sin. அந்த ரகசிய பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். Because I have a great and glorious life for you. ஏனென்றால் ஒரு மிக ஆசீர்வாதமான மகிமையான வாழ்க்கையை உனக்காகவே. Hallelujah. For God has loved you more than anyone else. கர்த்தர் உங்களை மிகவும் அதிகமாய் நேசித்தார். வேறு யாரும் அப்படி நேசிக்க முடியாது. That's why he sent his only begotten son. அதனாலே அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பினார். Hallelujah. We can't measure the grace of God, my dear believers. கர்த்தருடைய கிருபையை நாம் அளக்க முடியாது. We cannot measure the height of God's mercy. கர்த்தருடைய கிருபை எவ்வளவு உயரமானது என்பது நமக்கு தெரியாது. We cannot measure the breadth of God's love. கர்த்தருடைய அன்பினுடைய அகலத்தை நம்மால் அளக்க முடியாது. Today if you submit your life into God's hand, இன்றைக்கு தேவனுடைய கரங்களிலே உங்களை நீங்கள் ஒப்புவித்தீர்களானால், he is ready to forgive you.
அவர் உங்களை மன்னிக்க தயாராக He is இருக்கிறார். ready to give you a new life. அவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர தயாராக He is இருக்கிறார். ready to give you a new business. ஒரு புதிய பிசினஸை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் தயாராக Hallelujah. He is ready to open the new doors for you. புதிய கதவுகளை உங்களுக்காக திறப்பதிலே அவர் தயாராக இருக்கிறார். But if you are ready to give your life ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவிற்கு கொடுக்க தயாராக fully submit your life. முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். Hallelujah. Because the coming of Christ is very near. ஏனென்றால் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் We don't know when he is going to come. அவர் எப்போ வருவார் என்று நமக்கு தெரியவில்லை. He might be coming today. இன்றைக்கு வரலாம். Oh, as I am preaching, he might come today. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் போது இன்றைக்கு வரலாம். The question to you and me is, உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறதான கேள்வி, if you die today, இன்றைக்கு நீங்கள் மரித்தீர்களானால் where you will go? எங்க செல்வீர்கள்? If Jesus comes today, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்தா will we go with him? நாம் அவரோடு கூட செல்வோமா? Will he take us with him? அவரோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்வாரா? Hallelujah. This is a question to you and me, brothers. உங்களுக்கும் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கேள்வி இது. Hallelujah. 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 You know how is your life? உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. If you repent, நீங்கள் மனம் திரும்பினீர்களானால், if you repent and forgive and forget everything, நீங்கள் மனம் திரும்பி மன்னித்து மறந்தீர்களானால், God has a new life for you and me. கர்த்தர் உங்களுக்காக புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். You will see a glorious blessings in your life. மகிமையான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில காண்பீர்கள். Hallelujah. The pain which is disturbing you from many years, from many weeks, from many months, from many days, it will leave you today. அநேக வருடங்களாய், அநேக மாதங்களாய், அநேக வாரங்களாய், அநேக நாட்களாய் உங்களை கட்டி வைத்திருக்கிறதான வழிகள் இன்றைக்கு விடுதலையாகும். Hallelujah. Hallelujah. People of Israel, when they were slave in the Egypt, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தபோது God's mercy, God's grace came upon them when they were struggling. கர்த்தருடைய இரக்கம் அவர்கள் மேல் வந்தது. And God appointed Moses to take them out from the slavery. அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அவர்களை எடுத்து வெளியே கொண்டு வர மோசேவை கர்த்தர், Hallelujah, to give a beautiful life for them. ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அவர்கள் கொடுப்பதற்கு God has already planned a beautiful land for them. ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலத்தை அவர்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்தார். Hallelujah. But when they came out of the land, ஆனால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே and when they were struggling and when the problems came into their lives, அவர்கள் தடுமாறி பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில வரும்போது they murmured against Moses. மோசேக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்தார்கள். They said we were fine when we were in the slavery. நாங்கள் அடிமைகளாய் இருந்தபோது நன்றாய் இருந்தோம். Do you think there was no graveyard? அங்க என்ன கல்லறை இல்லன்னு நினைச்சீங்களா? You have brought us to bury us in this dry land. இந்த காஞ்சு போன இந்த நிலத்திலே, வறண்ட நிலத்திலே எங்களை அடக்கம் பண்ணுவதற்காக when they didn't receive food, they murmured against God. சாப்பாடு கிடைக்காதப்ப கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். When they didn't see a blessing, when they didn't see what they wanted, they murmured against God. அவர்களுக்கு தேவையானதை அங்கே பார்க்காத போது கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். Today the Christians are becoming selfish. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சுயநலவாதிகளாய் மாறுகிறார்கள். If I receive this, I will come to Christ, I will go to church. இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது நான் இயேசு கிறிஸ்துவை நம்புவேன், சர்ச்சுக்கு போவேன். If I'll get the job, if I'll get a good alliance, I will go to church, I will pray, I will give the offering to God. நல்ல வேலை கிடைத்தால், நல்ல வரன் கிடைத்தால் நான் சபைக்கு போவேன், நல்ல காணிக்கை போடுவேன். No, my believers, it is not like that. அப்படி அல்ல விசுவாசிகளே. Jesus has already paid for everything. இயேசு கிறிஸ்து முன்பதாகவே எல்லாவற்றையும் கட்டிவிட்டார். Hallelujah. He has paid for your sin, he has paid for your disease, he has paid for your curse, he has paid for your everything.
உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய சாபங்களுக்காக, உங்களுடைய வியாதிகளுக்காக எல்லாவற்றிற்காகவும் அவர் முன்பதாகவே அந்த விலையை கொடுத்து விட்டார். The thing is you have to pray and receive it. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. 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 It is already given. அது ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு You விட்டது. just have to grab it by faith. நீங்கள் அதை விசுவாசத்தினாலே பற்றிக்கொள்ள வேண்டும். Hallelujah. 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 We are no longer to slavery. நாம் இனியும் அடிமைகளாய் இருப்பதில்லை. Because Jesus has paid the price for you. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த விலையை கொடுத்து விட்டார். Are you struggling with anything? நீங்கள் ஏதாவது காரியங்களை குறித்து தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? Are you struggling with jealous? A nature of jealous? பொறாமை என்கிற குணத்தினாலே நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? Are you struggling with pride? பெருமை என்கிற குணத்தினாலே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Do you want to come out of the selfish nature? சுயநலத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். Do you want to come out of the immoral life? ஒழுக்கமில்லாத வாழ்க்கையில இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Do you want to come out of the drug addiction? போதை அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Do you want to come out the sinful pleasure? பாவமான காரியங்களிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Today give your life to Jesus. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். See, what I am feeling right now is நான் இப்பொழுது என்ன உணர்கிறேன் என்றால், you know that you have a jealous in your heart. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய மனதிலே பொறாமை இருக்கிறது என்று. But you want to come out of it. நீங்கள் அதிலிருந்து வெளியே வர விரும்புகிறீர்கள். But you are not able to come out of it. ஆனால் அதிலிருந்து உங்களால் வெளியே வர முடியவில்லை. You are struggling. நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். I want to encourage you, my dear believers. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் விசுவாசிகளே. If you will leave this nature, the jealous nature, நீங்கள் இந்த பொறாமை குணத்தை விட்டீர்களானா, if you leave all the selfish nature, everything, immoral life, all the drug addiction, sinful pleasure, everything, இந்த பாவமான வாழ்க்கை, இந்த ஒழுக்கக்கெட்ட வாழ்க்கை, இந்த பெருமையான காரியங்கள், பெருமையான குணங்கள்ல இருந்து நீங்கள் அவைகளை விட்டுவிட்டீர்கள் என்றால், you have to leave that. நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும். Yes, you have to leave that. நீங்கள் அதை விட வேண்டும். Then only God will open the doors in your life. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்காக வாசல்களை திறப்பார். Hallelujah. 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 Let us all surrender our lives. நாம் நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிப்போம். Our heavenly Father has seen everything, whatever you have done, what all you have done for him. அவருக்காக நீங்கள் செய்த அனைத்து காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். And God has seen everything what you are doing, what you have done in your past and what you are doing right now. நீங்கள் கடந்த காலத்துல என்ன செய்தீர்கள், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், அனைத்தையும் பிதாவானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். He is just waiting now for you to confess in the presence of God. இப்பொழுது நீங்கள் அதை அறிக்கையிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். He is wanting you to surrender your life to him and say, Lord, here I am. நீங்கள் இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Lord, I want a fresh start. ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் வேண்டும் என்று. Lord, I want a new day in my life. ஒரு புதிய நாள் என்னுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று நீங்கள் Lord, if you say, Lord, I want a new beginning in my life. ஒரு புதிய ஆரம்பம் என்னுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்க. Lord, if you say, Lord, I want a new birth. ஒரு புதிய பிறப்பு எனக்கு வேண்டும் என்று நீங்கள் Lord, சொல்லுங்க. from this moment I want to be yours. இந்த நொடியிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து நான் உம்முடையவன் என்று சொன்னீர்களா? If you say, Lord, I want to be yours, நான் உம்முடையவனாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களா? Jesus will say, I am yours. அவரும் உங்களிடத்திலே சொல்லுவார், நான் உம்முடையவன் என்று. Hallelujah. 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 Come out of all the sinful nature. God has already given us a freedom. கர்த்தர் ஏற்கனவே நமக்கு சுதந்திரத்தை, விடுதலையை கொடுத்து விட்டார். இந்த பாவ வாழ்க்கையில இருந்து வெளியே வாருங்கள். But still many people, many Christians are living in the bondages of sin. ஆனாலும் இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பாவமான பிடியிலே இருக்கிறார்கள். I want to tell you, come out of it.
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அதிலிருந்து வெளியே வாருங்கள். God want to use you. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். God wants to heal the sick through you. நோயுற்றவர்களை, வியாதியஸ்தர்களை உங்கள் மூலமாக அவர் சுகப்படுத்த விரும்புகிறார். God wants to set some people free through you. அநேக ஜனங்களை உங்கள் மூலமாக அவர்களை விடுதலையாக்க வேண்டும். It will happen when you will live a freedom life. அது எப்பொழுது நடக்கும்? நீங்கள் ஒரு சுதந்திர வாழ்க்கையை வாழும்போது. Hallelujah. 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 Your life will be a testimony life. உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக. Hallelujah. Wherever you will go, எங்க நீங்கள் சென்றாலும் through you, உங்கள் மூலமாக many testimony will raise. அநேக சாட்சிகள் எழும்பும். How it will happen? எப்படி இது நடக்கும்? When it will happen? எப்போ நடக்கும்? When we surrender our lives to God. நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கும்போது. When we leave our sinful nature. நம்முடைய பாவமான வாழ்க்கையை நாம் உதறி தள்ளும்போது. Hallelujah. 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 From many years, from many long times we have been hearing that the coming of Jesus is very soon. அநேக நாட்களாய், அநேக வருடங்களாய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. In those days also the disciples, they preached about the kingdom of God, about his coming. அந்த காலத்திலேயும் சரி, சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்தும் அவருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். They said, repent, for the kingdom of God is at hand. அவர்கள் சொன்னார்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிக சமீபமாய் இருக்கிறது என்று. Today also I am saying, repent, மனம் திரும்புங்கள், for the kingdom of God is at hand. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய். We don't know, my dear brothers. நமக்கு தெரியாது. My dear believers, we don't know when Jesus will come. பிரியமான விசுவாசிகளே, எப்பொழுது கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று எனக்கு தெரியாது. But the தெரியாது. question is, if he comes, are we ready to go with him? ஆனால் கேள்வி என்ன என்றால், அவர் இப்பொழுது வந்தாரானால் நாம் தயாராக இருக்கிறோமா? Hallelujah. Hallelujah. Submit our life. Submit your life. உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். Give your life to Jesus. கர்த்தருக்காக உங்களுடைய வாழ்க்கையை So அர்ப்பணியுங்கள். Lord, from today onwards, எல்லாரும் சொல்லுங்கள், இன்னைக்கிலிருந்து from Lord, I will leave all the sinful nature. இன்றையிலிருந்து நான் எல்லா பாவமான காரியங்களிலிருந்து ஆண்டவரே நான் விட்டு விடுகிறேன். Lord, help me to live a holy life. ஒரு பரிசுத்த ஜீவன், ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். Help me to leave that sinful nature which is being obstacle to come into your presence, Lord. உங்களுடைய சமூகத்திலே வருவதற்கு தடையாய் இருக்கிற அந்த பாவமான வாழ்க்கையின் இடத்திலிருந்து அகற்றும் என்று. Thank you, Jesus, for this wonderful time. ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி. Lord, whoever is giving their life to you right now, இந்த வேளையிலே ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும், Lord, I pray, let there be a new beginning in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய தொடக்கம் இருக்கட்டும். If anyone is feeling low in their spirit, if anyone is feeling sick in their bodies, Lord, I speak your healing power to touch them right now in the mighty name of Jesus. ஆண்டவரே, ஆவியிலே சோர்ந்து போயிருக்கிறவர்கள், ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறவர்கள், ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இப்பொழுது நீ தொடுவீராக, உம்முடைய தொடுதல் இருப்பதாக. If there is any sickness in the bodies, I command the healing to take place in the body right now. இருக்கிற ஆண்டவரே வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அகன்று போவதாக. Lord, I pray every pains to go away in the name of Jesus. எல்லா வலிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது கடந்து போட் இயேசுவின் நாமத்தினாலே. Every disease, every asthma problem, I command you to leave the bodies right now. எல்லா வியாதிகள், எல்லா ஆஸ்துமா ப்ராப்ளம், ஆண்டவரே ஆஸ்துமா வியாதி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் சரீரத்தை விட்டு Hallelujah, hallelujah, in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே I release your healing upon everybody, Lord. ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் விடுதலை கட்டளை எடுக்கிறோம். Yes, Lord, we have received the freedom, நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே, but we are not experiencing it, Lord. ஆனால் நாங்கள் இதை அனுபவிக்கவில்லை ஆண்டவரே. Lord, please help us to experience the life of freedom. அந்த சுதந்திர வாழ்க்கை, அந்த விடுதலையான அந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. You shall know the truth and the truth shall set you free. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Amen. God bless you all. ஆமென். ஹalleluya.
வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறபடி, ஆண்டவரே, சத்தியமாய் இருக்கிற உங்களை நாங்கள் அறிந்து கொண்டதுபடி ஏசப்பா, அந்த சத்தியத்தின் வாழ்க்கையிலே நாங்கள் நடக்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க, ஆண்டவரே, உம்முடைய நீர் கொடுத்த அந்த சுதந்திர வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்து, ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவரே, அந்த சுதந்திர, ஆண்டவரே இயேசப்பா, அந்த சுதந்திர வாழ்க்கை வருவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கர்த்தருக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு கருத்துக்களாக நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.